கனடாவுக்கு இந்தியா இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடம் அப்படின்னு கூட பார்க்கலாம். இன்னைக்கு அந்த சமுதாயத்திலிருந்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாதத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு இப்போ அவர்களே முன் வருகிறார்கள். இப்போ நல்லா பாருங்க, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுப்பது கம்யூனிசம், ஒரு குடும்பத்தை அழிப்பது கம்யூனிசம். இந்த கம்யூனிஸ்ட்னால ஏதாவது வாழ்ந்தது, இந்த கம்யூனிஸ்ட்னால ஏதாவது ஒரு நன்மை நடந்தது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியாது. ரஷ்யாலே இதானே நடந்தது. உங்கள் கம்யூனிசம்னு சொல்லி தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இல்லை உங்கள் கம்யூனிஸ்டை தூக்கிப்படுத்த நாடுகளும் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குது. இதுதான் அந்த நாட்டிலேயே நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கோவில்களில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த வருமானத்தை கோவில்கள்லேருந்து பிடுங்கி நீங்கள் உங்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்ருக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு அரசு ஒன்று உங்களுக்கு சம்பளமாக தரல, அதுலேருந்து வர பணத்தை இதானே நீங்கள் எடுத்துக்கிறீங்கல்ல. திமுக இல்லை கட்சிக்குள்ளாரையே கூட ஒரு அம்மா என்னை இடுப்பு கிள்ளிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குது. புகாரை கொடுத்தோன்னே என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிட்டு யார் அந்த தப்பை செய்தானோ அவன் மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் அவனை வச்சிடுச்சு. யார் புகார் கொடுத்தானோ அவனை தூக்கி வெளில போட்டுரு. இன்னொரு விஷயத்தை ட்ரூடூ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது ஏதோ ஒரு மன்மோகன் சிங் அரசாங்கம் கிடையாது. உங்களை எல்லாத்தையும் சகித்து கொண்டு உங்களுடைய பயங்கரவாதத்தை இந்த நாட்டுக்குள்ள உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். PhD மாணவர்களிடம் பண வசூல், பட்டமளிப்பு விழாவில் கவர்னரிடம் புகார் அளித்த மாணவர். தென்காசி இளஞ்சி குமார கோவில் பக்தர்களிடம் அதிகார தோரணையில் மிரட்டும் அறநிலையத்துறை அதிகாரி. சாம்சங் கம்பெனி தமிழகத்தை விட்டு போனா 1500 பேருக்கு வேலை போகும், அவ்வளவுதானே எகத்தாளம் பேசும் கம்ரேட். தேன்கனிக்கோட்டை அஸ்ரத் யாரூப் தர்காவை PFI கைப்பற்ற முயற்சி, நடவடிக்கை எடுக்க மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் கௌஸ்வாத்ஃபுல் ஹிந்த் அமைப்பு அமித்ஷாவிற்கு கடிதம். காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு, இந்தியாவுக்கான கனடா தூதரை வெளியேற்றியது இந்தியா. இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட். நேர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பந்திக்குமார். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தோட 38வது பட்டமளிப்பு விழா. இந்த விழாவில் ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் KV செழியன் இவரெல்லாம் கலந்து கொண்டார்கள். இதில் இந்த விருது வழங்கும் போது அது ஒரு PhD படிக்கக்கூடிய ஆராய்ச்சி படிக்கக்கூடிய ஒரு மாணவர், விருதுநகரை சேர்ந்த ஒரு மாணவர் என்ன பண்ணியிருக்கார், ஆளுநர்கிட்ட பட்டமளிப்பு வாங்கும்போது ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு என்ன பார்த்தோன்னா புகார் மனு. அந்த புகார் மனுவில் இத்தனை நாள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ஆராய்ச்சி படிக்கும் மாணவர்களுடைய கஷ்டங்கள் ரொம்ப இதாக இருக்குது. எங்களுக்கு கூடிய அந்த கைடு, அதாவது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவர்கள் எங்களை ஒரு வேலைக்காரர்கள் போல் நடத்துகிறார்கள். அவர்கள் வீட்டு வேலை, அவர்கள் குழந்தைகளை பராமரிப்புதல், அவர்கள் வங்கி கணக்கை பராமரித்தல், இந்த மாதிரி ஒரு வேலைக்காரனை போல் நடத்துகிறார்கள். இதோட இன்னும் கேவலமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, வைவா கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட 50,000, 1 லட்சம் முதல்ல 50,000 முதல் 1 லட்சம் வரை வாங்குகிறார்கள். மேலும் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. ஒரு ஆதிதிராவிட மாணவர்களுக்கு உண்டான கட்டடத்துக்கு உண்டான டெவலப்மெண்ட் நிதி கூட வருஷத்துக்கு 1 கோடின்னு இப்போ முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. அது எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. இதோட இன்னொரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஜாதி பாகுபாடு இருக்கிறது. இந்த ஜாதி பாகுபாடுனால பல்வேறு இடர்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லி புகார் மனு வாசிச்சிருக்காரு. இது தொடர்பாக செய்தியாளர் KV செழியன் அவர் கேட்டபோது, நான் இப்போ விசாரித்து கொண்டிருக்கோம், விசாரித்து நாங்கள் மறுபடியும் போய் செய்கிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒன்றார். இந்த புகார் மனுக்காக என்ன பண்ணியிருக்காரு, உணவு தரம் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு போய் உணவு தரம் பார்த்து சென்று விட்டார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இதுதான் திராவிட மாடல் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமத்துவமும் பெண் விடுதலையும். அதில் புகாரில் வந்து அதையும் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டன மாணவியர்களுக்கு. ஆனால் அப்போ கூட அதுக்கான புகார்கள் கொடுத்தபோது கூட யாரும் கண்டுக்கல. 3 மாணவிகள் வந்து படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட அந்த மாணவன் வந்து அந்த புகாரை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ நல்ல ஒரு விஷயம், நமக்கு இந்த செய்தியில் நமக்கு முழுமையாக திராவிடம் என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த முழு செய்தியை வச்சே நம்ம கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். திராவிடத்துடைய சமத்துவம் பெண் விடுதலை இதெல்லாம் இதில் தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு மாணவன் அங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமளிப்பு விழாலேயே வந்து இன்னைக்கு ஒரு புகார் மனுவை கொடுக்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் கல்விக்கு முன்னோடி, கல்வியை கொண்டு வந்தது இங்கே தான், கிறிஸ்தவர்கள் தான் நீங்கள் கல்வியை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இங்கே வந்து இந்த என்னது பரமார்த்த குருவும் சீடர்களும் சொல்லிட்டு அந்த காலத்து கல்வி முறையை கேவலப்படுத்தி ஒரு கிறிஸ்தவனால் எழுதப்பட்ட அந்த கதையை இவங்க எல்லாரும் ப்ரமோட் பண்ணாங்க. ஆனால் அந்த வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வியினால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு பாடமாக இங்கே யாரும் வைப்பார்களா? ஆனால் அன்னைக்கு இருந்த கல்வி முறையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமா இவர்களால்? அன்னைக்கு இருந்த குருகுல கல்வி முறையில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்க முடியுமா? அப்போ ஒரு வெள்ளைக்காரனுடைய லட்சணம் இதுதான். அப்போ இந்த வெள்ளைக்காரனுடைய பின்பற்றி கொண்டு வரக்கூடிய இந்த திராவிடமும் இப்படித்தான் இருக்கும். அதுதான் நம்ம இதில் வந்து முழுசாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதில் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஜாதியை ஒழிக்கிறோம், சமத்துவத்தை, ஏற்கனவே கவர்னர் அதான் சொன்னார், சமூக நீதியை பற்றி அதிகமாக பேசும் மாநிலத்தில்தான் ஜாதி கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஜாதி கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாம் கூட கவர்னர் அன்னைக்கு பேசினார். அப்போ ஜாதியை பற்றி அதிகமாக பேசக்கூடிய இந்த இங்கே கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு அதுக்காக என்ன சொன்னாங்க, இவங்க ஜாதியை ஒழிப்பதற்காக இவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஊவேசா அவருடைய பேரில் ஐயர், ஓவே சாமிநாத ஐயர் அப்படின்னு எழுதுன அந்த பேரில் அவர் அப்படிதான் கையெழுத்தே போடுறார். அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு அந்த ஐயருங்கிறத கட் பண்ணாங்களாம். எதுக்கு அப்படின்னா ஜாதியை ஒழிக்கிறதுக்காக. தெருக்களில் வந்து பேரில் வந்து முதலியார் தெரு, ஏதாவது ஜாதி பேரோடு இருக்கக்கூடிய தெருக்களுடைய பெயர் இருந்தால் அந்த பேரெல்லாம் போய் அழித்து அதெல்லாம் மாற்றினாங்களாம். யாரெல்லாம் அவர்களுடைய ஜாதி பெயரை சேர்த்து அவர்களோட போட்டிருந்தாங்களோ அந்த பேரெல்லாம் போய் இவங்க அழிச்சாங்க. அந்த பேர்கள்லாம் இருந்த அந்த காலத்தில் கூட இவ்வளோ ஜாதிய கொடுமைகள் இல்லையே. இப்போ நீங்கள் பேரை அழிச்சு இதுக்கப்புறம் தானே இன்னும் ஜாதிய வன்முறைகளே நீங்கள் அதிகரிச்சிருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ திராவிடம் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதிய கொடுமைகளும் அதை வைத்து அரசியல், அதை வைத்து வன்முறைகள், இதை வைத்தே இந்த ஜாதிய பிரச்சனைங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் குறைஞ்சி விட்டது அல்லது அந்த பிரச்சனை ஒன்று இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய அரசியல் படைப்பு என்பது ஒன்று இருக்காது. அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஜாதியை ஒழித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து நாம் ஸ்ரீ டிவியில் நாம் இந்த விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில என்ன மோசடி செய்தார்கள், ஆதி திராவிடர்களுக்கான இன்றைய இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்களில் எப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அங்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட சரியான முறையில் மளிகை சாமான்களை வாங்கி தரவில்லை, நாங்கள் எங்கள் சொந்த காசில் போட்டு செலவழித்து நாங்கள் வந்து வாங்கி சமாளிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம வந்து தொடர்ந்து இதையெல்லாம் நம்மளுக்கு வந்து கவர் செய்து கொண்டிருக்கிறோம். வேறு எந்த சேனல் இந்த அளவு கவர் செய்திருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட வேங்கை வயலுக்கு இன்னி வரைக்கும் வந்து எந்த நீதியும் இவர்கள் கொடுத்ததாக தெரியவில்லை. ஆனால் சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போ இது போன்ற ஒரு முரண்பாடுகளை உடையது திராவிடம். ஏன் திராவிடம் இப்படி இருக்கு? இந்த திராவிடத்திற்கு வழிகாட்டியாக இருந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை இவங்க கை காமிப்பாங்க. அவர் தான் ஈவேரா. அவர் என்ன சொன்னார், கள்ளி குடிச்ச பயல்கள்லாம் இன்னைக்கு அரிசி ஒரு திங்கிறான், இப்படி தானே பேசினாரு. நம்மில் கீழ்த்தரமானவர்கள் சொன்னது அவர் தானே. சரி, வேலையில்லா திண்டாட்டம் ஏண்டா பெருகிச்சு, அதுக்கு அந்தாலும் என்ன பதில் சொன்னாரு? இன்னைக்கு துணி விலை ஏறி போச்சுன்னா என்ன, எதனால துணி விலை ஏறி போச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் சொன்ன கண்ணோட்டம் என்ன? அப்ப அதோடைய வழி வந்தவர்கள் அதை வைத்துத்தான் நாங்கள் கட்சியை துறைகிறோம், அவரை வைத்துத்தான் நாங்கள் செல்கிறோம் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஏற்றத்தாழ்வுகளோட தானே இருக்க முடியும். RS பாரதி சொல்லலையா,
நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்கள் இவர்கள் சொன்னாங்களா இல்லை? இப்படித்தானே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல இருந்து கீழே உள்ள தொண்டர்கள் வரைக்கும் அப்படித்தானே இன்னைக்கு வந்து அங்கே பேச்சு கொண்டிருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அந்த ஒரு கோவில்ல வந்து ஒரு கோவிலுக்குள்ளார அனுமதிக்க மறுத்தது சேலத்துல நடந்தது. திமுக நிர்வாகி தான் ஒரு ஆள் அதை அனுமதிக்க மறுத்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம. அப்ப இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சியில தான் இவ்வளவு சாதிய வன்முறைகள் இன்னைக்கு மலிந்து கிடக்கின்றன. அதுவும் இன்னைக்கு ஆட்சிக்கு இந்த வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க தெளிவா பாருங்க, எத்தனை ஜாதிய பிரச்சனைகள் இந்த தமிழகத்துல வந்தது, எவ்வளவுக்கு தீர்வு கிடைச்சது, அந்த மக்களுக்கு என்ன ஒரு தீர்வு கிடைச்சது, என்ன நீதி கிடைச்சது, நியாயம் கிடைச்சதுன்னு பாருங்க. எதுவுமே இருக்காதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, அதுக்கு அடுத்தது அந்த மாணவர் இன்னும் பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் அதில் வச்சிருக்காரு. அதில் என்னன்னா, விளையாட்டு மைதானத்தை வந்து தனியார்கள் உபயோகப்படுத்தலாம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்க வந்து அதை உபயோகப்படுத்த முடியாது, தனியார்களிடம் அவர்கள் நிதி வசூல் செய்து கொண்டு இந்த இடத்த விடுறாங்க. இது அந்த மாணவர் வைத்திருக்கக்கூடிய அடுத்த குற்றச்சாட்டு. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான நிறுவனங்கள், இந்த அரசு நிறுவனங்கள், இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் இல்லை பள்ளிக்கூடங்கள், இவைகள் எல்லாமே ஒரு பொது பயன்பாட்டிற்காக, ஒரு சமுதாயத்திற்காக கொடுக்கப்பட்டது தானே. இதுக்காக எவ்வளவோ மக்கள் வந்து அன்னைக்கு அந்த நிலத்தை கொடுத்திருப்பார்கள். இதில் எவ்வளவோ விஷயங்கள் அது பொதுமக்களுமே அதுக்கான ஒரு இதை வந்து செய்திருப்பார்கள் தானே, அவர்களுடைய இதை. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு பாருங்க, இந்த திராவிடம் வந்து இதை வைத்து கொண்டு பணம் சம்பாதிக்கிறது. ஆனால் வந்து அது பொதுமக்களுக்கான அதற்கான உரிமையை இவர்கள் தருவதில்லை. அப்போ நீங்கள் வந்து பொதுமக்களுடைய ஒரு பொது பயன்பாட்டிற்காக உள்ளதையும் கூட வைத்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பீர்கள். இப்படியாக கல்வியை இன்றைக்கு நீங்கள் பணமயமாக்கி விற்கிறீர்கள், கல்வியை விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ திராவிடத்தினுடைய கல்வியினுடைய கொள்கை எப்படின்னு பார்த்தீங்களா? அதுக்கடுத்து இந்த மாணவர் வைத்திருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை பெண்களுக்கான அந்த பாலியல் தொந்தரவுகள் இங்கே இருக்குது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைத்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இது போல எந்தவித நடவடிக்கை எடுக்கலன்னா, நாங்க தான் வந்து பெண்களுக்கான இதை கொடுக்கிறோம், பெண்கள் வந்து எங்களுடைய ஆட்சியில தான் சந்தோஷமாக இருக்கிறார்கள்னு பேசக்கூடியவர்கள், எல்லாத்துக்கும் நான் கேண்டில் பிடிச்சிட்டு போற கனிமொழி, இவங்கெல்லாம் ஏன் இதுக்கு வந்து இன்னைக்கு எதிர்ப்பு இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? சரி, இவ்வளவு நாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தது யாரு? பொன்முடி தானே. அப்போ இந்த நடவடிக்கை இதுக்கு மேலே எடுத்திருக்கணுமா வேண்டாம்? இன்னைக்கு வந்து செழியன் வந்திருக்கலாமா இருக்கலாம், ஆனால் என் நடவடிக்கை இவ்வளோ நாள் எடுத்திருக்க வேண்டியது யாரு? பொன்முடி எடுத்திருக்கணும் இல்லையா? அதுக்கான நடவடிக்கை இல்லை, ஏன் எடுக்கலை? ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. திமுக இல்லை வந்து கட்சிக்குள்ளாரையே கூட ஒரு அம்மா வந்து என்னை இடுப்பு கிள்ளிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை கொடுக்குது. புகாரை கொடுத்தோன்னே என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிட்டு யார் அந்த தப்பை செய்தானோ அவன் மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் அவனை வச்சிருச்சு. யார் புகார் கொடுத்தானோ அவனை தூக்கி வெளில போட்டுரு. இதுதான் இந்த கட்சியினுடைய இது. யாராவது ஒரு ஆள் இவங்களை பற்றி புகார் சொன்னாங்கன்னா அவனை தூக்கி போட்டுரு, வெளில போட்டுரு, முடிஞ்சு போச்சு. அப்போ இவங்க வந்து பெண்கள் உரிமையை எப்படி பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே வந்து ஒரு பெண் காவலருக்கு நடந்த அத்துமீறலையே கூட இந்த திமுக எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால பெண்கள் பற்றின விஷயத்தில் இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அதனால இதில் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாணவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரியானது தான் அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் போய் ஆராய்ச்சியே பண்ணோம்னா அது சரியாக தான் இருக்குன்ற முடிவுக்கே வந்துடலாம். அந்த லெவலில் தான் இன்றைக்கி அதுவும் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்லக்கூடியது, இந்த ஆராய்ச்சிகளுக்கு இவங்க வந்து இவ்வளோ பணம் கொடுக்கறதும், இவ்வளோ பணத்தை வாங்கி கொண்டு தான் அவர்களுக்கு வந்து இந்த பிஹெச்டிக்கு வந்து அந்த வைவாவோஸுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, வீட்டு வேலைகளை எல்லாம் வந்து செய்வதற்கு வந்து சொல்கிறார்கள். இவங்க என்ன சொல்லுவாங்க, டிஎம்கே நாங்கள் தான் சுயமரியாதை, தமிழர்களுக்கே சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தது நாங்கள் தான் அப்படின்வாங்க. நாங்கள் தான் சுயமரியாதை கொடுத்தோம் அப்படின்ட்டு. இது இவ்வளோ மோசமான ஒரு நிலைமை அங்கே இருக்கிறது. மாணவர்களை வந்து இவ்வளோ கேவலமாக ஒரு பல்கலைக்கழகத்தில் நடத்தியிருக்கிறது. இதை வந்து இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இவ்வளவு நாள் பொன்முடி இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தானே இருந்தார். அப்போ இந்த ஏற்கனவே இதை பற்றி பல கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வேற விஷயம். பல கம்ப்ளைண்ட் அவங்க இதை பற்றி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்போ நீங்கள் சுயமரியாதையை நீங்கள் வந்து தரல, தமிழர்களுக்கு இவர்கள் எந்த சுயமரியாதையும் தரலைங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர்களால் அந்த சுயமரியாதை பொன்முடியால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத, நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லா அமைச்சர்களும், எங்கள் நாளைக்கு வந்து இன்ப நிதி வந்தால் கூட நாங்கள் அடிமையாக இருப்போம்,
நான் வந்து கருணாநிதி காலத்தில் இருந்தேன், கருணாநிதிக்கு அடுத்து அவரோட எல்லாம் அப்படி தானே சொல்கிறாங்க. நான் வந்து இன்ப நிதியே நாளைக்கு வந்து அமைச்சரவையில் வந்து நாளைக்கு முதல்வராக இருந்தால் கூட நாங்கள் வந்து அமைச்சரவையில் அமைச்சராக இருக்க தயார், இப்படித்தானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அமைச்சரவையில். அதனால அவங்களே வந்து சுயமரியாதை இழந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னொரு ஆளுக்கு இவங்க சுயமரியாதை தரவா போகிறாங்க. அதனால அதுவும் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாணவர் வந்து ஒரு புகாரை கொடுக்கறதுக்கு அந்த மேடையில் கொடுத்துருக்கிறார். அந்த புகார் மனு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த அவரை கொடுக்க விடாமல் இவங்க தடுத்திருக்காங்க. அவரை வந்து வலுக்கட்டாயமாக தடுத்திருக்கார்கள். அது திமுகக்கே உரித்தான அந்த ரவுடிசத்தை அந்த மேடையிலே காமிச்சிருக்காங்க. அதை நாகரிகமாக நீங்கள் அதை செய்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் மேடையிலேயே அந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி இப்போ வெளியில் வந்திருக்கு. ஏற்கனவே ஏன் இந்த பல்கலைக்கழகம் இப்படி இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் வைஸ் சான்சலராக இருந்தவர் அவர் என்ன சொன்னார், நான் வந்து கருப்பு சட்டை போடாத ஒரு தீக்காக்காரன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் சர்ச்சையானதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தான் தீக்கா பற்றிய விஷயங்களுக்கான கருத்தரங்கம் நடத்துவதற்கான முயற்சிகள்லாம் நடந்தது. அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு இந்த மாணவர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவர்கள் இன்று அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்கள் காரணத்தையும் நாம் இப்பொழுது இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இன்னைக்கு வந்து இவர்களால் வந்து ஒரு எதுவுமே, அதாவது பாருங்க, அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே முரணாக இருப்பாங்க. கருத்து சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசுறது இவங்க தான். இன்னைக்கு ஒரு மாணவர் இப்படி ஒரு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு புகார் மனுவை கொடுக்க வந்திருக்கிற இடத்துல அது என்னன்ற அந்த கருத்தை கூட இவர்களால் அதை கேட்கக்கூடாது, வெளியில வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாணவனை இவர்கள் தடுத்து நிறுத்த முற்படுகிறார்கள். அப்போ கருத்து சுதந்திரத்தினுடைய எதிரிகள் யார் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம பார்த்ததில்ல எல்லாத்துலேயும் இவர்களுடைய சமூக நீதியினுடைய எதிரி திமுக, சமூக நீதியின் எதிரி திமுக, பெண் விடுதலையின் எதிரி திமுக, சுயமரியாதையின் எதிரி திமுக, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற எல்லா கருத்தும் இதில் வந்துருச்சு இல்லையா. அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் முரணானவர்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கணும். இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் ஒரு விஷயம் நடந்தால் நடக்கும். இது போல வெவ்வேறு பல்கலைக்கழகங்களையும் நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு. அதனால வேறு பல்கலைக்கழகங்களில் கூட இதே போல கவர்னர் பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து நாங்கள் ஃபுல் ஸ்கேன் பண்ணி தான், ஏதாவது இப்போ இந்த பாம் ஸ்குவாடெல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க தெரியுமா, நம்ம உள்ள நுழைஞ்சோன்னா மேலேருந்து கீழே வரைக்கும். அந்த மாதிரி இவங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்களா, வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கேன் பண்ணி தான் அந்த ஸ்டேஜில் மேலே ஏற்ற விடுவாங்களோ என்னமோ. அது நடந்தாலும் நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது சட்டங்களை இயற்றினாலும் திமுக இயற்றும். ஏன்னா இவர்களால் எந்த கருத்துக்களையும் ஏற்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு புகார் வந்தால் அந்த புகார் சொன்னோன்னா ஒன்றா கைது செய்து அவனை தூக்கி போட்டுடணும், இல்லை அந்த மாதிரி புகாரே வராத மாதிரி அந்த குரலை அடக்கி விட வேண்டும். அதற்கு உண்டான வேலைகளை திமுக செய்யும். ஒருவேளை இன்னுமே அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வருமா எதிர்பார்க்கலாம். இந்து அறநிலையத்துறை பற்றி பல்வேறு புகார்களும் பல்வேறு முறைகேடுகளும் நம்ம பல்வேறு விஷயங்களும் நம்ம இங்கே இந்த ஸ்ரீ டிவியில் நம்ம விவாதிச்சிருக்கோம். பல்வேறு செய்திகள் வரும். இவர்கள் எவ்வளவுதான் கொட்டினாலும் இது பண்ணாலும் சரி, தன்னை திருத்திக்கொள்ள போவதில்லை, திருந்த போவதில்லை, இவர்கள் திருந்தாத ஜென்மங்கள் என்று பலமுறை கோர்ட்டே சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கு, நாம் சொல்லவில்லை, கோர்ட்டே சொல்லியிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு படி மேலே அவர்களோட அதிகாரத்தின் உச்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு படி மேலே போய் இது வந்து என்னோட கோயில் மாதிரி அவங்கள வந்து அதிகாரம் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா, இளஞ்சி முருகன் கோயில், தென்காசி மாவட்டம் இளஞ்சி முருகன் கோயில். இந்த இளஞ்சி முருகன் கோயிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருவாசம் முற்றுவதல் நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. ஒவ்வொரு முறைப்படி அனுமதி பெற்று தான் வந்து கொண்டிருக்காங்க. இந்த முற்றோதல் என்பது ஒரு கோவிலில் வந்து ஒரு முற்றோதல் ஓதும் போடும்போது சட்டம் போட்டு தான் படிப்பார்கள். படிப்பதனால வந்து அதிகாரிக்கு இது இடையூறு, அதாவது அங்கே கூட ஒரு பெண் அதிகாரிக்கு வந்து இடையூறாக இருப்பது, அதாவது அவர் ஃபோன் பேசுவதற்கு இடையூறாக இருப்பதனால என்ன பண்ணிருக்கார், வெளியில் வந்து சத்தம் போட்டு அந்த பெண் இருக்கார். இதனால் வந்து ஒரு பக்தர் வந்து மயங்கும் நிலைக்கே போயிருக்கார். அந்த பக்தர் வந்து சமீபத்தில் ஸ்ட்ரோக் வந்து இது பண்ணிருந்தாங்க. அவர் இது தொடர்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியர் வந்து அந்த அதிகாரிகிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி வந்து ஒரு பக்தர்களை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது யார் கோயில் தெரியுமா, இது கவர்மெண்ட்டோட கோயில் அப்படின்னு இருக்காரு. அவங்க அப்பொழுது தான் அவர்கள் கேட்டுக்கிறாங்க, இது கவர்மெண்ட் கோயில் இல்லை, மக்களோட கோயில்,
மக்களுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்க அரசாங்க கோவிலில் நீங்கள் வந்து கணக்கு பார்க்க வந்தவர்கள் தான் தவிர நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்க வருவதில்லை என்றிருக்கார். இதோடு அவர் என்ன பண்ணுறார், ஒரு கட்டத்திற்கு மேலே போய் வந்து அவர்கள் பக்தர்களுக்கு கேள்வி கேட்ட அவர்களை நீ வா போ என்று கேட்கிறார். ஒரு அரசு அதிகாரி ஒரு பொதுமக்களிடம் சம்பளம் வாங்கி இவ்வளவுக்கும் அவர்கள் போடக்கூடிய உண்டியல் காசில் எடுத்து வாழும் அந்த சம்பளம் பெறும் அந்த அதிகாரி அந்த பக்தர்களை பார்த்து நீ வா போ என்று ஒருமையில் பேசியிருக்கிறார். இந்த தொடர்பாக இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த செய்தியை நீ எப்படி பார்க்குறீங்க? இளஞ்சி குமார கோவில் அப்படிங்கிறது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவில்ல ஒரு திருவாசகம் முற்றோதலுக்கு இன்னைக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவாசகம் முற்றோதலை வந்து எதுக்கு நீ வாசிக்க கூடாதுன்னு ஒரு நம்ம வந்து சத்தம் போடுதுன்னா, தனக்கு போன் பேசுவதற்கு இடைஞ்சலாக இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு போன் பேச இடைஞ்சலா இருக்குன்னா உங்க ஆபீஸ் அங்க இருக்க தேவையில்லை அப்படிங்கிறேன். ஏன்னா கோவில் என்பது பக்தர்கள் வழிபடுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய அலுவலகம் அங்க இருக்கணுங்கிற அவசியமே அந்த கோவிலுக்கு கிடையாது. ரெண்டாவது, நீங்க யார் வந்து அந்த கோவில்ல ஒருத்தங்க வந்து முற்றோதல் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல முற்றோதல் நடத்தக்கூடாது, நீ பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அறநிலையத்துறை அதிகாரிக்கு என்ன அதிகாரம் முதல்ல இருக்கிறது? முதல்ல சட்டப்படி அதுவே தவறாச்சே. எந்த ஒரு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து அந்த பக்தரை வந்து இவங்க கேள்வி கேட்டாங்க? இத்தனைக்கும் அவங்க முறைப்படி அனுமதி வேற பெற்றிருக்கிறார்கள். ஒரு கோவில நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வுகளையோ இல்ல சமய சடங்குகளையோ தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் அறநிலையத்துறைக்கு கிடையாது. நீங்க வெறும்ன வந்து ஒரு கணக்கு விளக்கு பார்க்க உள்ள வந்தவங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப பச்சையா சொல்லணும்னா நீங்க வந்து ஒண்ட வந்த பிடாரின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா தான் சட்டம் பேசுறாரு. அந்த அம்மா சட்டம் பேசுது. இது எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்களேன். இப்ப இவங்க ஏதோ பிச்சை போட்டுதான் நாம சாமி கும்பிடணுமாங்க? அப்ப இது என்ன அரசாங்க கோவில்? என்ன அரசாங்க கோவில்? எப்படி அரசாங்கத்து கோவில் ஆக முடியும்? எந்த அரசு கோவில் கட்டியதுன்னு தெரியல. எந்த அரசு கோவில் கட்டிச்சு? நீங்களா கட்டுனீங்க அந்த கோவில? அரசாங்க கோவில்னு வேகமா அந்த அம்மா பேசுது. அரசாங்க கோவில் நீ பாட்டுக்கு வந்து என்ன அரசாங்கம் சொல்லுதோ அதை கேட்டு கும்பிட்டுட்டு போ அப்படின்னு எவ்வளவு அலட்சியமாக அந்த வீடியோவில் பேசுது. அப்ப என்ன ஒரு அதாவது டோட்டலா ஒரு திமிர்த்தனமான பேச்சு அந்த வீடியோல. தேவாரமும் திருவாசகமும் இதிகாசங்களும் புராண கதைகளும் சமயம் சார்பான கதைகளும் கதா காலட்சேபங்களும் பாடல்களும் ஒழிக்க வேண்டிய இடத்துல உங்க போனை பத்தி எவனுக்கு கிடக்கவில்ல? இதுதானே அந்த கோவில்ல ஒழிக்க வேண்டியது. அப்ப இந்த சாமியை கும்பிட வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டதோ அதற்கு நிம்மதியாக அவர்கள் பாடுவார்கள், அவர்கள் ஸ்லோகம் சொல்வது, இதெல்லாம் செய்யறதுக்கு தானே அந்த வழிபடுவதற்கான இடம் தானே. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை கோவில்ல போய் நான் வழிபடுவது. அப்ப அந்த அடிப்படை உரிமையை இன்றைக்கு நீங்க தட்டி பறித்திருக்கிறார்கள் அந்த ஈவோ. அது கூட மேல போய் அந்த அம்மா கோயிலை விட்டு வெளியே செல்லுன்றது. ஆமா, வெளியில போய் என்ன வேணா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரத்தையும் அந்த மாதிரியாக பேசக்கூடிய தைரியத்தையும் கொடுத்தது யார்? எந்த ஒரு இந்துக்களினுடைய இன்னைக்கு உரிமையான கோவில்களை அரசாங்க கோவில்னு சொல்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? இதற்கு முதல்ல இந்த ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொன்னதற்காகவே அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்படி. முதல்ல அந்த அம்மா அந்த கோவிலை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த அம்மா இதே போன்று பல விஷயங்களை தொடர்ந்து செய்து வருவதாக அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் இந்த கோவில்களை வந்து இன்றைக்கு பிடித்து வைத்திருக்கிறது என்று பாருங்கள். இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா வந்து ஒரு விசிகா சார்புடையவர்கள் அப்படிங்கக்கூடிய சில செய்திகளும் கூட நமக்கு வருகின்றன. அப்படி பார்த்தா நீங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை. ஆமா, அன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. அதை தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கறத என்னுடைய வழிபாட்டு உரிமையை தட்டி பறித்திருக்கிறது இந்த அறநிலையத்துறை. இந்த அறநிலையத்துறையினுடைய இந்த அதிகாரி இன்னைக்கு அதை செய்திருக்கிறார். என்னுடைய அடிப்படை உரிமையில எந்த அடிப்படை உரிமையை தட்டி பறிக்கப்பட்டாலும் அதற்கான தண்டனை சட்டப்படி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அந்த அம்மா சட்டப்படி அந்த அம்மா மேல் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இது ஏதோ இன்னைக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது கிடையாது. தொடர்ந்து நீங்க பாருங்க ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஸ்ரீரங்கத்துல ஒரு ஐயப்ப பக்தர் அவர் வந்து கோஷமிட்டதுக்காக, இறைவன் நாமத்தை சொல்லி கோஷமிட்டதுக்காக அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அடிக்கப்பட்டார். இதே அறநிலையத்துறை அதிகாரிகளால் அவர் வந்து அங்க அடி வாங்கினார். ஞாபகம் இருக்கா அந்த சம்பவம்? அதை நம்ம ஸ்ட்ரீட் வியூல பண்ணோம். இதே போல பழனி மலையில மேலதாளங்களோட காவடி எடுத்து செல்வதற்கு தடை. அப்ப எதற்காக இன்னைக்கு அறநிலையத்துறை இந்த கோவில்கள்ல இருக்கணும்னு நான் கேட்கிறேன். எங்களுடைய கோவில், எங்கள் இந்துக்கள்
வழிபடுவதற்கென்று ஒரு முறைமையை வைத்திருக்கிறார்கள். அந்த முறைப்படி அவர்கள் சென்று அங்க வணங்குகிறார்கள். அந்த முறையை தடுப்பதற்கு நீ அங்க உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதற்காக நீ அங்க இருக்கவும் இல்லையே. உன்னோட வேலையும் அது கிடையாது. உன்னுடைய வேலை என்ன அங்க? நீ ஏதோ கணக்கு வழக்கு பார்க்க வந்த, ஏதோ மோசடியாக நடக்கிறது அப்படிங்கிற பேர்ல நீ உள்ள வந்திருக்க. அப்ப நீ அதை மட்டும் பார்த்துட்டு நீ போக வேண்டியதானே. முதல்ல கோவிலுக்குள்ள உங்களுடைய அலுவலகம் அமைப்பதே தவறுங்கிறேன் நான். உங்களுக்கு அலுவலகம் அங்க இருக்கு, உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா நீங்க வெளியில போங்கன்னு தான் சொல்றேன். அறநிலைத்துறை கோவில்களுக்கு தேவையில்லை, அதை இந்துக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்றோம். உங்களுக்கு வந்து இது எல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த கோவிலுக்குள்ள இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவர்களை எதற்காக HRNC கோவில்கள் அலுவலர்கள் அனுமதிக்கணும்? ஏன் அவர்களை வந்து அதிகாரிகளாக நியமிக்கணும்? உங்களுக்கு பிடிக்காதது எதுக்கு நீங்க அங்க வந்து இருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த கோவில்கள்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த வருமானத்தை கோவில்கள்ல இருந்து பிடுங்கி நீங்க உங்களுக்கு சம்பளமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு அரசு ஒண்ணு உங்களுக்கு சம்பளமா தரல இல்ல, அதுல இருந்து வர பணத்தை இதானே நீங்க எடுத்துக்கிறீங்கல்ல. ஒரு கோவிலுக்கும் ஒரு கட்டணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அறநிலைத்துறை. அந்த வருமானத்தை எடுத்து நீங்க கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வழிபாட்டுகளையும் நீங்கள் இன்னைக்கு தடுத்து நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அம்மா மேல அடுத்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க கூறி நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நான் இன்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது போன்ற அதிகாரிகள் மொதமாக அறநிலையத்துறையே நமக்கு தேவையில்லை அப்படி என்று நாம் சொல்கிறோம். அறநிலையத்துறை இந்த மாதிரியான காரணங்களால தான் அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து அந்த கோரிக்கையை நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அறநிலையத்துறை அதிகாரி நிச்சயமாக இதை விட்டு, இந்த வேலையை விட்டு அவர்கள் தூக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அதற்கான போராட்டத்தை இன்னைக்கு இந்து முன்னணி எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த செய்தியினுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று நம்மளுடைய வழிபாட்டு உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய கோவில் அரசாங்க கோவில் என்று சொல்லி நம்மளுடைய சொந்தமான நம்மளுடைய சொத்துக்களும் நம்மளுடைய பறிக்கப்படுகின்றன. இதை இந்துக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட வேண்டிய நேரம், அறநிலைத்துறை வெளியேற வேண்டிய ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா எல்லா தொழிற்சங்கங்களும் நாங்கள் தான், பாட்டாளியின் தோழன், தொழிலாளியின் தோழன், இவ்வளோ சொல்லி அவர் தோழன்ற வார்த்தையை பயங்கரமாக பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து சிறு குழுக்களாக இருந்தால் நாங்கள் தான் அமைக்கிறோம், நாங்கள் தான் எல்லாமே செய்வோம். ஒரு தொழிலாளிக்கு குடும்பத்தின் பாதிப்பு என்றால் ஒட்டுமொத்தமாக போராடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய உண்மையான சுரூபத்தை ஒரு பேட்டியின் மூலமாக வெளிவந்திருக்கிறது. ஒரு யூடியூப்ல வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் தலைவர் சேர்ந்த ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் சொன்ன இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியா மற்றும் சாம்சங் ஆலையில் வெளியே போனதால் எங்களுக்கு எந்த ஒரு நட்டம் இல்லை. மிஞ்சி போனால் நோக்கியாவால் ஒரு 750 பேர் வேலை இழப்பார்களா, சாம்சங்கால ஒரு 1500 வேலை இழப்பார்களா, அப்படி சர்வசாதாரணமாக சொல்கிறார். இவர்களுக்கு இந்த 750 பேர் மட்டும்தான் தெரியுது. ஆனால் 750 பேர் குடும்பம் தெரியவில்லை, 1500 பேரோட குடும்பம் தெரியவில்லை. இது தொடர்பாக சமூகங்களில் பல்வேறு கண்டனங்கள் அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுகின்றன. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க கம்யூனிஸ்ட். இது பாருங்க, 750 பேருக்கு வேலை போச்சு அவ்வளோதானே, இல்லை இன்னொரு 1100 பேருக்கு வேலை போச்சா அவ்வளோதானே அப்படின்னு எவ்வளோ சாதாரணமாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? இப்போ அந்த 750 குடும்பங்களோ 1100 குடும்பங்களோ அதற்கு யாருங்க பொறுப்பு? இனி அந்த குடும்பங்கள் ஏதோ வந்து கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஒன்றும் இல்லாமல் அவங்க சோத்துல மண்ணவாரி போட்டு கம்யூனிஸ்ட் மூடிடுச்சா? இப்போ மூடிட்டு ரொம்ப வசதியாக என்ன சொல்லிட்டாங்க, என்னங்க அவங்களுக்கு தானே வேலை போச்சு, அவன் பாருங்க சாம்சங் எவ்வளோ சம்பாதிச்சான் அப்படின்ட்டு போயிட்டான். இன்னைக்கு இதை வந்து நம்ம சொல்ல வேண்டாம், டிஎம்கேவே இன்னைக்கு இந்த கம்யூனிஸ்ட் சங்கங்களையெல்லாம் இன்னைக்கு திடீர்க்கான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வலிக்குது, அதனால் இப்போ அவங்க திடீர்க்காங்க. அதை இதே ஸ்டெர்லைட் வந்தபோது வேற கட்சி ஆட்சியில் இருந்தது, அதனால் திமுக அவங்களுக்கு ஆதரவாக பேசிச்சு. அது ஒரு பக்கம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க திமுக, இவங்க வந்து சாம்சங் வந்து பல விஷயங்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் இவங்க தான் பிடிவாதமாக இருந்து இதை வந்து இன்னைக்கு விரட்டிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு திமுக இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை நம்பி ஒருத்தன் போனான்னா அந்த தொழிலாளியோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஃபாக்ஸ்கானுக்கு என்ன நடந்தது? ஃபாக்ஸ்கான்லேயும் இவங்க தான் பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அவன் மூடிட்டு சைனாக்கு போயிட்டான். முடிஞ்சு போச்சா? சோழி முடிஞ்சிச்சா?
சரி, அடுத்தது என்ன பண்ணாங்க? இது பார்த்தோன்னா ஆப்பிள் அவனும் ஓடிட்டான், இங்கே வரவே இல்லை, போங்கடான்ட்டாங்க. இப்போ இன்னைக்கு சாம்சங்கை விரட்டியாச்சு. சரி, இப்படியே நீங்கள் ஒரு கம்பெனியாக விரட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த கம்பெனி தான் இங்கே இருக்கும்? நீங்கள் எல்லா கார்ப்பரேட்டையும் நீங்கள் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்புறீங்க. சரி, கார்ப்பரேட்டை ஒழிச்சிருவீங்க. அப்புறம் இங்கே உள்ளவனுக்குலாம் என்னடா வேலை கொடுக்க போகிறீங்க? சரி, நீங்கள் உங்களுடைய கம்யூனிச தத்துவம் அப்படிங்கிறது இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிற நாடே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே. இன்னைக்கு சைனா, அவன் தான் சைனாவில் தான் இன்னைக்கு ப்ரொடக்ஷனில் லோ ப்ரைஸ் ஹை ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். அதே போல் அதிக லாபம் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹப்னா சைனா. எப்படி? லோ ப்ரைஸ், லாபம், ப்ரொடக்ஷன் ஹப்பு, மூணும். எப்படி? தொழிலாளர்களை அவன் எப்படி கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்குறான், என்ன சம்பளம் கொடுக்குறான். நீ சொல்கிற அந்த லேபர்லா அதெல்லாம் நீ சைனாவில் போய் பேச முடியுமா? இங்கேருந்து நீ விரட்டி அடிக்கப்பட்ட கம்பெனிலாம் நீ சைனாவுக்கு போச்சு. இன்னைக்கு அவன் சம்பாதிச்சு நல்ல லாபம் கொளிக்க, அதே வைத்து நம்ம நாட்டில் போதைப் பொருளாக இங்கே அனுப்பி இங்கேயே நம்ம நாட்டு மேலே சண்டை போடுறதுக்கு ஆள் அனுப்புறது, இங்கே ஊடுருவி இங்கே தேவையில்லாத நாட்டுக்குள்ளார குழப்பங்களை ஏற்படுத்துறது, இது எல்லாத்தையும் இப்போ சைனா பண்ணிட்டு இருக்கான். ரஷ்யாவில் இதானே நடந்தது. உங்கள் கம்யூனிசம்னு சொல்லி தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இல்லை உங்கள் கம்யூனிசத்தை தூக்கிப்படுத்த நாடுகளும் இன்னைக்கு எந்த லெவலில் இருக்குது? இதுதானே அந்த நாட்டிலையும் நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏன் அதை அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு அங்கே எவனும் எந்த இப்போ இந்த கம்யூனிச லேபர்கள் யூனியன்களில் இப்போ சைனாவில் இந்த மாதிரி ஏதாவது லேபர் பிரச்சனை எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த நாட்டை விட்டு ஏதாவது கம்பெனியை வெளில விரட்டிட்டாங்க, தொழிலாளர்கள் பிரச்சனை, அதுக்காக இந்த நிறுவனம் போராடிச்சு, நம்ம ஏதாவது செய்தி நம்ம பார்க்குறோமா சொல்லுங்க. அங்கே ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு தலைவர் இருந்தார், அவர் என்ன ஆனார்னே தெரியாது. இது வரைக்கும் அலிபாபாவோட முதலாளி என்ன ஆனார்னே தெரியாது. அதை பற்றி எவனுமே அங்கே பேச முடியாது. அப்போ உங்களுடைய உரிமை மனாங்கட்டி அதெல்லாம் நீங்கள் அங்கே எதுவுமே பேச முடியாது. அப்போ உங்களுக்கு துரோகியே அந்த 2 நாடு தானே, நீ ஏன் அங்கே போய் அதெல்லாம் ஃபைட் பண்ண மாட்டேற? அப்போ இதையே வச்சுட்டு ஏன் இங்கே பேசுகிற? இன்னைக்கு உன் முதலாளி எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு கால்குலேட் பண்ணுறியே, தொழிலாளிகளுக்கு தேவையான வருமானம் வருகிறதா? அவனுக்கு அதை தானே நீ பார்க்கணும். நீ முதலாளி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி உனக்கு என்ன கவலை? அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான்ற கணக்கு அவன் சொன்னானா? அதனால இது என்ன அப்படின்னா, இன்னைக்கு கம்யூனிசம் என்பது அவர்கள் வாழ்வதற்கு மற்றவர்களுடைய அந்த இதை உறிஞ்சி அதை அப்படியே போடுறது, இதுதான் கம்யூனிசம். ஸ்டெர்லைட் என்னாச்சு? ஸ்டெர்லைட்டில் அவ்வளோ மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் கம்பெனி நீங்கள் மூடிட்டீங்க. ஸ்டெர்லைட்டை சார்ந்து எத்தனை கம்பெனிகள் இருந்தாங்க, அத்தனை கம்பெனியும் மூடியாச்சு. ஏன்னா அத்தனை கம்பெனியும் காப்பர் வேற எங்கே இருந்தோ வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனால் அந்த கம்பெனி நடத்த முடியாது, முடியாச்சு. சரி, ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு பெரிய அந்த குட்டி குட்டி பை ப்ராடக்ட்ஸ், நிறைய குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ், கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ரூ அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், அதை ஒட்டி பல கம்பெனிகள் இருந்தன. சின்ன சின்ன தனித்தனியாக செய்து கொடுத்தவர்களும் இருக்கிறார்கள். அவங்களோட வேலை வாய்ப்புலாம் போச்சு. நீ இப்படியே வச்சுக்கோ, ஒரு 750, 1500, இங்கே ஒரு 5000, 3000 அப்படின்னு நீ நாடு முழுக்க கணக்கு எடுத்தினா எத்தனை குடும்பங்களை இந்த கம்யூனிசம் முடித்திருக்கிறது. நல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த அரசாங்க நிறுவனங்கள்லாம் எடுத்துப்போம், டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் எடுத்துப்போம், பிஎஸ்என்எல் எடுத்துப்போம், எல்ஐசி எடுத்துப்போம், பேங்கிங்கில் அதாவது கவர்மெண்ட் செக்டர்ஸ் அதை மட்டும் எடுத்துப்போம். இந்த நிறுவனங்கள்லாம் இன்னைக்கு உருப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்? இவங்க தானே காரணம். இதையே தனியார்கள், இவ்வளோ தனியார்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளோ தனியார் பேங்க்குகளோ இல்லை இவ்வளோ தனியார் பஸ்ஸுகளோ இவ்வளோ நிறுவனங்கள் இங்கே அவங்களாம் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்பயுமே நஷ்டத்திலே இயங்குது. எதனால்? இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள், எல்லாத்துக்கும் ஒரு போர்க்குடி தூக்குவது, நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுப்பது, இப்படி தானே இன்னைக்கு இங்கே எல்லாமே அழிஞ்சு போய் எதுவுமே இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. இப்போ நல்லா பாருங்க, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுப்பது கம்யூனிசம், ஒரு குடும்பத்தை அழிப்பது கம்யூனிசம். இந்த கம்யூனிஸ்ட்னால ஏதாவது வாழ்ந்தது, இந்த கம்யூனிஸ்ட்னால ஏதாவது ஒரு நன்மை நடந்தது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் கேட்க முடியாது. அது எங்கேயுமே அது மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதனால் இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவங்களுடைய மற்றவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி இவர்கள் வாழ வைக்கக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு விஷயம்தான் இந்த கம்யூனிசம்ங்கிறது. அதனால் தொழிலாளர்கள்
ஒரு விஷயத்த இந்த யூனியனில் போய், இந்த கம்யூனிச யூனியனில் போய் சேர்பவர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கம்யூனிச சத்துவமும் அந்த சித்தாந்தமும் கேட்கறதுக்கு ரொம்ப மதிமயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும், கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதனுடைய கடைசியாக அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சித்தாந்தப்படி தான் நடப்பாங்களா, அது மாதிரி நமக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதனுடைய பலன் எப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அதை உங்களை அழித்து விடும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த செய்தி வச்சு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நாட்டினுடைய வளர்ச்சியை அளிக்கக்கூடியது. ஒரு தனி நபர், ஒரு தனி தொழிலாளர், அவரை அழிக்க வல்லது இந்த கம்யூனிசம். வக்ஃபு அப்படின்னு ஒரு அமைப்பை பயன்படுத்தி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களை எப்படி கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனுவாக உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒரு தர்கா அமைப்பை சேர்ந்தவர்கள் புகார் மனு கொடுத்துருக்கார்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கனிக்கோட்டை ஹஸ்ரத் யாரூப் தர்கான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா தென்கனிக்கோட்டையில் இருக்குது. இந்த தர்கா கமிட்டியில் ஒரு 3 இந்துக்களை அவங்க கமிட்டி மெம்பராக சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக உண்மையிலே முதல் நல்லிருக்கின்றது இதுதான் இருக்கும். 3 இந்துக்களை இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தர்காவை கைப்பற்றுவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வக்ஃபோர்டு மெம்பர் மூலமாக பயன்படுத்தி, வக்ஃபோர்டு உறுப்பினர்களை பயன்படுத்தி அந்த தர்காவை கைப்பற்றுறது அந்த அமைப்பு முயல்கின்றது. எந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, முன்னாள் PFI ஏற்கனவே தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த அமைப்பில் இருந்தக்கூடிய ஒரு எக்ஸ் சேர்மன், அதாவது முன்னாடி வக்ஃபோர்டில் சேர்மனாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான். இவர் எக்ஸ் PFI. இவரும் அந்த வக்ஃபோர்ட் கமிட்டி மெம்பர் மூலமாக பயன்படுத்தி அந்த தர்காவை கைப்பற்ற முயல்வதாகும். இது ஏற்கனவே ஒரு தீவிரவாதத்துக்கு மடைமாற்றுவதற்கு ஒரு வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு அமித்ஷாக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? மூமெண்ட் எகெயின்ஸ்ட் கஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இந்த கடிதத்தை அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கக்கூடிய அமைப்புக்கு எதிரானவர்கள். ஏன்னா அந்த கஸ்வத் உல் ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பிற்கு எதிரானவர்கள் இந்த மூமெண்ட் எகெயின்ஸ்ட் கஸ்வத் உல் ஹிந்த். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேன்கனிக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா, அந்த தர்காவில் ஹிந்துக்களை அந்த தர்கா கமிட்டியில் சேர்த்ததுக்காக இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். யார் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், யார் அந்த எதிர்ப்பை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SDBA அண்ட் PFI சேர்ந்தவர்கள். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வக்ஃபோர்டு கமிட்டியில் வக்ஃபோர்டில் இருந்த முன்னாள் சேர்மனாக இருந்த அப்துல் ரஹ்மான், அவர் PFIயில் இருந்தார். இதுதான் விஷயம். அப்போ இன்னைக்கு துலுக்க பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய சாதாரண துலுக்கர்களும் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவா. ஏன்னா இப்போ அவங்க அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய குழந்தைகளை நாளைக்கு அவர்கள் பயங்கரவாதிகளாக பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான தர்காக்களை கைப்பற்றுவது, வக்ஃபு நிலங்களை கைப்பற்றுவது, அதனுடைய போர்டுகளில் உள்ள மெம்பர்களை எல்லாம் கைப்பற்றுவது தொடர்ந்து தமிழகத்தில் இது ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். இது அனைத்துமே என்ன ஆகுதுன்னா, இந்த பணங்கள் முழுதும் பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்கதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது பயங்கரவாதத்திற்கு உபயோகப்படுத்தும் பொழுது இதில் பலிகடாவாக போவது யாரு? சாதாரண அந்த துலுக்க குழந்தைகள், அவர்களுடைய தலைமுறைகள் தான் அதில் பலிகடாவாக போகிறது. இந்த நிலைமையை உணர்ந்து இன்னைக்கு இது போன்ற அந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து அந்த சமுதாயத்திலிருந்தே ஒரு குரல் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல குரல்கள். ஏன்னா இன்னைக்கு வக்ஃபுக்கு ஆதரவாக இன்னைக்கு புதிதாக மத்திய அரசு கொண்டு வர இருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பல குரல்கள் இன்னைக்கு ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு தர்கால உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதவர்கள், தர்காவை ஒழிக்க வேண்டும் என்றிருப்பவர்கள், ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துபவர்கள் தான் இன்னைக்கு இந்த தர்கா கமிட்டியில இந்துக்களை அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வக்ஃபுக்கு அதிக அளவுல இந்துக்கள் நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்து ராஜாக்களே அதற்கான நிலங்களை பலது சேர ராஜா ஒதுக்கியிருக்கிறார், நாயக்கர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்களே இன்னைக்கு பல நிலங்களை வக்ஃபுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு தர்கா கமிட்டியில இன்னும் சொல்ல போனா இந்த சந்தனக்கூடு
நிகழ்வு நடக்கும் பொழுது அதுக்கு சந்தனங்களை தருபவர்கள் வந்து பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள்ல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த தர்காவுக்கு போய் நாங்கள் வந்து மந்திரிச்சிட்டு வருவோம் அப்படின்னு போகிற ஹிந்துக்கள் அதிகம். எனக்கு தெரிஞ்ச துலுக்கர்களோட ஹிந்துக்கள் அதிகம். அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு போகக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்களை போட்டது தவறாம், அதை வந்து எதிர்ப்பார்களாம். ஆனால் அதே நேரத்தில் தர்காவே இருக்கக்கூடாது, நாங்கள் அதுக்காக நாங்கள் ஷிர்கொழிப்பு மாநாடு நடத்துவோம் அப்படிங்கிறவர்கள் இன்னைக்கு அந்த தர்காவில் இவர்களை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு அது எவ்வளோ முரண்பாடாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது இன்னைக்கு இந்த வக்ஃபு நிலத்தை இந்த வக்ஃபை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு லேண்ட் ஜிஹாது, அதை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பயங்கரவாதத்துகளுக்கு முறைமாற்றுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இப்போ இதையும் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இதே போல தான் நம்ம திருவல்லிக்கேணியில் ஒரு தர்காவை அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்ததையும், இதே போல் அமித்ஷாவுக்கு அவர்கள் கடிதம் எழுதியதற்கு பிறகு அந்த தர்கா வந்து விடுவிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அந்த தர்காவில் மௌல்வியாக இருந்த ஒரு பெண் மௌல்வியை வந்து இவர்களை வந்து அதாவது சட்டப்படி அவர்களுக்கு திரும்ப அந்த தர்கா கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்கள் திரும்ப அந்த தர்காக்குள்ளே போன உடனே இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அங்கு சென்று அவர்களை வெளியேற்றியதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காவல்துறை கூட உடந்தையாக அங்கே அவர்கள் கூட எந்த ஆக்ஷனும் பண்ணாமல் அங்கே இருந்ததையும் கூட நம்ம அங்கே பார்த்தோம். அப்போ இது என்ன ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க. அப்போ அமித்ஷாவுக்கு வந்து அவங்க பாராட்டு தெரிவிச்சிருந்து உடனே அதை எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து அந்த வக்ஃபு நிலங்களை கைப்பற்றுவதிலும் இந்த மாதிரி தர்காக்களை கைப்பற்றுவதிலும் இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதற்காக தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும். ஏன் வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். எந்த நாள் இதெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி என்பதற்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த சமுதாயத்திலிருந்து அவர்கள் என்ன கேட்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாதத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு இப்ப அவர்களே முன்வருகிறார்கள். காரணம், இப்ப அவர்களுடைய ஒரு அந்த சமுதாயத்தில் இருக்கிற இன்னொரு சம்பிரதாயத்தை பின்பற்றுவர்களால் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை அவர்களால் பெற முடியவில்லை. அந்த வழிபாட்டு உரிமைக்கு தடையாக இருக்கிறது இந்த அடிப்படைவாத துலுக்கர்கள். அதனால இன்னைக்கு இப்படி ஒரு குரல்கள் இன்னைக்கு வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இதை நாம் வந்து வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இது வந்தால் இது போன்ற ஆக்கிரமிப்புகள், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் தடுக்கப்படும். பயங்கரவாதத்திற்கு நிதி தருவது தடுக்கப்படும். இது அதாவது ஒரு விஷயம் பாருங்க, தர்காவை ஒழிக்கணுன்றவன் அவனுக்கு வந்து இந்த தர்காவோட இடத்துக்கு போகணுமா, தர்கா அவனை கைப்பற்றணுமா. ஆனால் தர்கா மேலே ஒரு சந்தனக்கூடு ஊர்வலத்தில் போய் கலந்துக்கிறது, அங்கே போகிற ஹிந்துக்கள் வந்து அவங்கள வந்து போடக்கூடாதான். இது எப்படி ஒரு முரண்பாடு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் கையில் அது போகக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாடு முழுக்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு 2 எக்ஸாம்பிளை நம்ம இங்கே பார்க்குறோம். இது பலது இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த வக்ஃபு திருத்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வக்ஃபுனால இந்துக்களுடைய நிலங்கள் ஒரு பக்கம் ஆக்கிரமிக்கப்பட்டு லேண்ட் ஜிஹாத் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் அந்த சமுதாயத்தை அந்த துலுக்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பல பிரச்சனைகளை அதுகளால் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பயங்கரவாதத்தில் ஈடுபட வைப்பது, இந்த பணத்தை பயங்கரவாதத்திற்கு திருப்பி அனுப்புவது, அவர்களுடைய வழிபாட்டு முறை, அவர்கள் அந்த இப்போ தர்கா வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்களால் தர்கா வழிபாட்டு முறையை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது, அதற்கான ஒரு அதனால இப்போ இந்த மக்களுக்கு வேற வழியே இல்லாமல் இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய துலுக்கர்களால் அதாவது ஒரு அமைதியான முறையில் அவர்களால் இருக்க முடியாமல் வேற வழியே இல்லாமல் அவர்கள் இந்த பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவர்களும் இந்த தர்கா வழிபாட்டு முறையை விட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே ஏற்படுது. அதனால இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது தேவை. அதனுடைய தேவை ஏன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணங்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை இன்னைக்கு கொண்டு வர நேரத்தில் இன்னைக்கு வந்து ஜேபிசியிலிருந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷன் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியிலேருந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. அப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, திமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இன்னைக்கு திமுகல முதல்ல ஆராசா தான் வெளியில வந்திருக்காரு, அதுக்கப்புறம் இவங்க காங்கிரஸும் வெளில வந்திருக்கு. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பயங்கரவாதத்தை இப்ப ஆதரிக்கக்கூடிய போக்கு தானே இவங்களுக்கு இருக்கு. இந்த சட்டத்தை வந்து எதிர்ப்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த பயங்கரவாதத்தை
ஆதரிக்கக்கூடிய போக்கு இருக்குது. அவங்க தான் இன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் அதை வந்து எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க தானே இன்னைக்கு இதுன்னு சொல்ல போனா இதை எதிர்ப்பதற்காக எஸ்டிபிஐல வந்து ஒரு மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல நடத்தியிருக்காங்க. அந்த எஸ்டிபிஐ மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிஎஃப்ஐனுடைய கேலண்டர் அதில் வந்து அங்கே வந்து மாட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எஸ்டிபிஐ கட்சி, பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பினுடைய ஒரு கேலண்டர் அந்த இடத்துல மாட்டப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அப்போ இந்த எஸ்டிபிஐ அமைப்புங்கிறது இன்னும் அந்த பிஎஃப்ஐ அமைப்பு என்பதை அதை அவர்களுடைய ஒரு துணை அமைப்பு தான் என்பதை இன்னைக்கும் அது அப்படியே தானே இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் அந்த பிஎஃப்ஐ நீங்கள் தடை செய்தாலும் கூட எஸ்டிபிஐ அப்படிங்கக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தானே நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படித்தானே அந்த கண்ணோட்டத்தில் தானே நம்ம அதை பார்க்கணும். அதனால இவைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் யாரு, எப்படிப்பட்ட போக்கில் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து முஸ்லிம்கள் பக்கத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண துலுக்கர்கள் மத்தியிலிருந்து இப்படி வந்து ஒரு குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த மாதிரி தர்காக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், வக்ஃபு நிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் பக்கத்திலிருந்து அதிக அளவில் இன்னைக்கு ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. மத்திய அரசு இதையெல்லாம் உணர்ந்து இன்றைய இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையும் உணர்ந்து உடனடியாக இந்த வெகு விரைவில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எஸ்டிபிஐ அமைப்பு என்பது கண்காணிக்கப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் ஒரு அமைப்பை நீங்கள் தடை செய்தாலும் அந்த அமைப்பு வேறொரு அமைப்பாக விஸ்வரூபம் எடுத்து அந்த வேலைகளை செய்யும். இந்த அமைப்பை தடை செய்வதனால எந்த பெரிய பலனும் இருக்காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அது உண்மையாக அந்த நம்ம சொன்ன வார்த்தைகள் உண்மையாகி கொண்டிருக்கிறது. அதனால எஸ்டிபிஐ அமைப்பு கண்காணிக்கப்பட வேண்டும். இதை உடனடியாக அமித்ஷாவுக்கு இவர்கள் இந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அமித்ஷா அதில் தலையிட்டு உடனடியாக அதில் நடவடிக்கை எடுத்து இந்த தர்கா வந்து மீட்டவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே தேன்கனிக்கோட்டை அப்படிங்கிறது வந்து கர்நாடக மாநிலத்துக்கு, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக மாநிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது. இதே தேன்கனிக்கோட்டையில் பல மதக்கலவரங்களும் நடந்திருக்கக்கூடிய இடம் என்பதால் இது வந்து உடனடியாக இதன் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கனடா நாட்டிற்கு உண்டான தூதரக உறவை வந்து இந்தியா திரும்ப பெற்றுள்ளது. அது அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு காலிஸ்தான் பயங்கர ஹர்தீப் சிங் ஒரு வெளி இடத்துல வந்து ஒரு சுட்டுக் கொல்லப்படுகிறார். இதற்கு காரணம் இந்தியா தான் அப்படின்று கனடா குற்றம் சாட்டப்பட்ட போது இந்தியா திருப்பி தன்னோட சார்பாக வந்து அதுக்கு உண்டான ஆதாரங்களை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்து இது வரைக்கும் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் என்ன பண்ணுது, அந்த பின்னால் வந்து கனடா வந்தோம்னு நம்மளுடைய இந்திய தூதரக அதிகாரிகளை நெருக்கடி கொடுத்து வெளியேற்றி உங்களுடைய அதிகாரிகள், அதாவது உங்களுடைய அலுவலர்களை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நெருக்கடி கொடுத்தப்படும் போது இந்தியாவும் அதற்கு பதிலடியாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் தன்னுடைய கனடாவோட தூதரக ஊழியர்களையும் குறைக்க சொல்லி நெருக்கடி கொடுத்தது. இப்படி ஒரு பனிப்போரை நடந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் வந்து இந்த ரூடோவோட செயல்பாடு மீது இந்திய அரசுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா, காலிஸ்தான் பயங்கரவாதியின் செயல்பாட்டை வைத்தே கொண்டு அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொள்ளலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் மீது நம்பிக்கை இல்லாத திருமணம் கொண்டு செல்வதற்கு நிலையில் அவர் இருக்கப்படும் போது அவர் என்ன பண்ணார், அந்த விஷயத்தை திசை திருப்ப இந்தியாவை நோக்கி கையை காட்டி தன்னுடைய திசை திருப்புகிறார். இப்படி இருக்கப்படும் போது இந்தியாவுடைய நம்பிக்கையின் காரணம் என்ன ஒன்று இருக்குன்னா, இந்தியா தன்னோட தூதரக உறவை தன்னோட தூதரக அதிகாரி திரும்ப வர சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய 6 கனடா நாட்டு தூதர அதிகாரிகளை உடனே அதாவது 1959 இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்தியா ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 6 பேரை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்தியாவை வந்து இவர்கள் வந்து அந்த காலிஸ்தானுடைய, அதாவது இதெல்லாம் எதற்கு பின்னாடி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு இந்தியன் ஆரிஜின் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து அவர் வந்து பேசுகிறாரு, காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இன்னைக்கு கனடா வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அதற்கு பின்னாடி தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பல நாட்களாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த சம்பவம் இப்போ வந்து ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கனடாவில் நடந்ததெல்லாம் பாருங்க,
கோவில்கள் மேலே தாக்குதல் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தை வந்து இவர்கள் அசிங்கப்படுத்தினார்கள். அதன் மேலே இந்துக்கள் மேலே கூட அங்கே தாக்குதல் அவமானப்படுத்தினார்கள். இது எல்லா சம்பவங்களும் அங்கு நடந்துதான் இருந்தது, நடந்தது. அப்போ எல்லா சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கனடா அரசாங்கம். ட்ரூடோ எதையும் இது பண்ணவில்லை. ஆனால் அதற்கு மாறாக பாரதத்திற்கு எதிரான கருத்துக்களை ட்ரூடோ தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த விவசாய புரோக்கர்கள் போராட்டம்னு ஒன்று நடந்தது. அந்த புரோக்கர்கள் போராட்டத்தில் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், இதில் காலிஸ்தானி பயங்கரவாதிகள் ஊடுருவிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இது உண்மையான போராட்டம் அல்ல, இது புரோக்கர்கள் போராட்டம்னு ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லி கொண்டு வந்தோம். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பேசியவர் ட்ரூடோ. ஆமாம், இன்னொரு நாட்டினுடைய ஒரு உள் விவகாரங்களில் இவர் வந்து தேவையே இல்லாமல் இவர் வந்து தலையிட்டு கருத்துக்களை சொன்னார். அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு எம்பசியினுடைய ஒரு இம்யூனிட்டியை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை வந்து செய்து கொண்டிருந்தது இந்த கனடா அரசாங்கம். ஒரு தரப்புக்கு மேலே நம்ம அதாவது நாட்டில் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஆன உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த உறவிற்காக நீங்கள் எதை செஞ்சாலும் நான் சகிச்சுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து நானும் உனக்கு நண்பன், நீ எனக்கு நண்பன், நீ உனக்கு இது, நான் உனக்கு லாபம் இருக்கணும், எனக்கும் லாபம் இருக்கணும் அப்படிங்கிற வரையில தான் ஒரு வெளியுறவு கொள்கை இருக்க முடியும். உன்னை நான் சகிச்சுக்கணுங்கிறதுக்காக ஏன் நாட்டை நான் விட்டு தர முடியாது. உன்னை நான் சகிச்சுக்கணும்னா என் நாட்டை விட்டு கொடுத்து தான் உன்னை நான் சகிச்சுக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட உறவே தேவையில்லை அப்படிங்கிறது இதுதானே ஒரு உண்மையான வெளியுறவு கொள்கையாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொன்னார், நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதையும் நான் வந்து உங்கள் நாட்டில் வந்து நாங்களும் எங்களாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை ஏற்கனவே அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார். கனடாவுக்கு இந்தியா இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடம் அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு கனடாவில் கூடிய இன்னைக்கு அடுத்ததாக இவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே இவங்க தேர்தல் வரப்போகுது, அதிபர் தேர்தல் வரப்போகுது. இப்போ ட்ரூடோ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள், இந்தியாவிற்கு எதிராக உள்ள கோஷ்டிகள், துலுக்கர்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், ஒரு மனப்பால் குடிக்கிறார். ஆனால் இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல, இதே வேலையை தான் அமெரிக்கா வந்து ஒரு நாட்டிலையும் அந்த இடத்துல அங்கே வந்து நாட்டுக்கு எதிராக உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு அதற்கு எதிராக ஒரு லாபியை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி கடைசியாக அதுவே அந்த ட்வின் டவர் அமெரிக்காவுக்கு நேர்ந்த கதி என்னன்னு நம்ம பார்க்குறோம். அதே விஷயம் இன்னைக்கு அமெரிக்கா தாங்கியது கனடா தாங்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கனடாவுக்கு இது ஒரு பாடம். நாளைக்கு இதே விஷயம் தான் கனடாவில் நடக்க போகுது. எங்கேயுமே ஒரு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைப்பதற்காக, இன்னொரு நாடு அவங்களுடைய வளர்ச்சியும் குலைப்பதற்காக, இன்னொரு நாடு இன்னொரு பயங்கரவாதத்தை எங்கேயாவது அது வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சா அது திரும்ப அவங்களுக்கே அது வினையாக முடியும் என்பது தான் பாடம். இந்த வரலாற்றில் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இதை கனடா புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், எந்தெந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுதோ அந்தந்த நாடுகள் அவங்க நாடுகளே சஃபர் ஆனாங்க. இலங்கையை எடுத்துப்போம், நேபாளம் எடுத்துப்போம். இன்னைக்கு இலங்கையில் என்ன ஆச்சுன்னா, மாலத்தீவு என்ன ஆச்சு, இன்னைக்கு நம்ம எதிர்த்தாங்க, கடைசியாக என்ன கதியாச்சு, இன்னைக்கு இந்தியாவுக்கிட்டே சரண்டராக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாச்சு. அதனால் கனடா இதை வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு கனடா தங்களை வந்து அது திருத்தி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இது ஒரு எச்சரிக்கையாகத்தான் இப்போ அவர்கள் வந்து இதை வந்து செய்திருக்கிறார்கள், இதை அனுப்பியிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அதனால் ஒரு நாட்டினுடைய உறவு வந்து மேம்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இரண்டு பக்கமும் அதற்கான ஒரு சரியான ஒரு சுமூகமான ஒரு நிலை இருக்க வேண்டும். என்னுடைய நாட்டை பாதுகாப்பதை விட்டு உன்னோட உறவு வேணுங்கிறதுக்காக என்னுடைய நலனையும் விட்டு கொடுத்து நான் உன்னிடம் வர முடியாது. இன்னொரு விஷயத்தை வந்து ட்ரூடோ வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது வந்து பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பது ஏதோ ஒரு மன்மோகன் சிங் அரசாங்கம் கிடையாது. உங்களை எல்லாத்தையும் சகித்து கொண்டு உங்களுடைய பயங்கரவாதத்தை இந்த நாட்டுக்குள்ள அனுமதித்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு இந்த அரசாங்கம் சரியான ஒரு பதிலடியை திருப்பி தரும். அது கனடாவாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, என் நாட்டிற்குள் வந்து நீ ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி என் நாட்டிற்கு எதிராக செயல்படுவாயானால், என் நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படுமானால் அது யாராக இருந்தாலும் விட்டுவிட மாட்டோம் அப்படி என்கக்கூடிய
ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அதையெல்லாம் புரிந்து கொண்டு இன்னைக்கு வந்து கனடா தன்னை திருத்திக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் போக போக கனடா எப்படி செயல்படுகிறது என்பதை. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சில நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்